Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா யூனிட் 10ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றோம் இல்லையா. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிஸ். ஸோ அந்த மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம்னா மெசர்ஸ் ஆஃப் லொகேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அனதர் கைண்ட் அது நம்ம என்ன சொல்லலாம் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆவரேஜ் அப்படிங்கிறது. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டேட்டா செட்ஸ் ஒரு டேட்டாஸ் ஆட்டும் இந்த டேட்டா கலெக்ஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜென்ரலாக ஒரு குமுலேட்டிவாக நமக்கு தெரிஞ்ச ஒரு ரிசல்ட்ஸ் ஆவரேஜ். அதோட ஆவரேஜ் என்ன, ஜென்ரலாக அதோட டேட்டாஸ் என்ன பேசிஸில் இருக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு கொடுத்துருக்க டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த வகையில் தான் நம்ம ஆவரேஜஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணோம். இந்த ஆவரேஜஸ்க்கு அனதர் நேமாக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்லலாம், ஆர் லொகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மெஷர்ஸோட டேட்டாஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் லொகேஷன்ஸ் பேசிஸ் சொல்கிறோம். ஸோ அதை நம்ம 5 மெஷர்ஸ் ஆஃப் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் மெஷர்ஸ் வந்து அரித்மெட்டிக் மீன் சொல்லியிருந்தோம். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் median, and third one is mode, and fourth one is geometric mean, and is harmonic mean, final one. ஓகேங்களா, ஸோ இதுதான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம். இந்த லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒன் பை ஒன்னா அந்த ஆவரேஜஸோட கேட்டகரிஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம 2 ஆவரேஜஸ் நம்ம பார்த்துட்டோம். அரித்மெட்டிக் மீன்னா நம்ம எப்படி சொன்னோம், ஸோ என்ன மாதிரி டேட்டாஸ்க்கு அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட கேரக்டரைசேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மீடியன் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தேர்ட் ஒன்னா நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மோட் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஒட்டுமீதி மோட் அப்படிங்கிறது என்னன்னா மோட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஆவரேஜ் தான். மோட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஆவரேஜஸ் தான் நம்ம டிஃபைன் பண்றோம். ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது இப்போ இந்த மோடை நம்ம எப்படிலாம் மெஷர் பண்ண போறோம். ஓகேங்களா, ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது நம்ம அரித்மெட்டிக் மீன் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா செட்ஸை நான் என்ன பண்ண போறோம்னா சம் ஆஃப் த டேட்டாஸ் டேட்டா வேல்யூஸ் அண்ட் டிவைடட் பை தி ரேஷியோ பிட்வீன் தி சம் ஆஃப் த டேட்டாஸும் நம்பர் ஆஃப் த டேட்டாஸ்க்கும் உள்ள ரேஷியோஸ் தான் நம்ம அரித்மெட்டிக் மீனா நம்ம டிஃபைன் பண்றோம். ஸோ மீடியன் அப்படிங்கிறது ஒரு டேட்டா செட்டா 50% ஸ்பிளிட் பண்றோம். ஓகேங்களா, half ஆஃப் த டேர்மா ஸ்பிளிட் பண்றோம் இல்லையா, அப்போ மிடில் ஆஃப் த டேர்மா தான் நம்ம மீடியன் நம்ம சொல்றோம். அது அனதர் கைண்ட் ஆஃப் ஆவரேஜஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் ஆவரேஜஸ். ஸோ மோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மோஸ்ட் ஃப்ரீக்வென்டட் டேர்ம், மோஸ்ட் ரிப்பீட்டட் டேர்ம் அப்படிங்கிறத நம்ம மோட் அப்படின்னு சொல்றோம். மோஸ்ட் ரிப்பீட்டட் ஒரு டேட்டா செட்ஸ் ஒரு செட் எடுத்துக்கிறோம், அந்த செட்ல நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு டேட்டா செட்ல ஒரு நம்பர்ஸ் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கலாம், இன்னொரு நம்பர்ஸ் வந்து 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கலாம், அனதர் நம்பர் வந்து 4 டைம் ரிப்பீட் ஆயிருக்கலாம். ஸோ இந்த ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கதான் செய்யும். ரிப்பீட்டட்ல எது மேக்ஸிமமா இருக்கு, ரிப்பீட்டேஷன்ஸ்ல மேக்ஸிமம் ரிப்பீட்டட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மோட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ரிப்பீட்டட் number of items is maximum repeated அப்படிங்கிறது. ஓகேங்களா, most repeated or maximum repeated number of items. ஓகேங்களா, so mode அப்படிங்கிறது so maximum is a maximum number of repeated item. ஓகேங்களா, ஒரு நம்பர் வந்து அதிகபட்சமா எது ரிப்பீட்டடா இருக்கோ அதுதான் நம்ம மோட் அப்படிங்கிறது சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா செட் எடுத்துக்கலாம். 2 5 6 7 2 5 6 7 6 5 இப்படிங்கிற ஒரு டேட்டா செட்டை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல என்ன நம்பர்ஸ்ல ரிப்பீட் ஆயிருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க 2 அப்படிங்கிறது பாருங்க 1 டைம் இருக்கு அண்ட் 2 டைம்ஸ் இருக்கு. 2ங்கிறது 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் 5 பாருங்க 5 அப்படிங்கிறது பாருங்க 1 டைம் 2 டைம் 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அகைன் அதுல நம்ம என்ன பண்ண போறோம் 6ங்கிறது 4 எடுத்துக்கலாம். ஓகே 4 எடுத்து நெக்ஸ்ட் 6 அப்படிங்கிறது எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க 6 1 டைம் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. 7 அப்படிங்கிறது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா, சோ நம்பர்ஸ் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படி 2ங்கிறது 2 டைம்ஸ் ஆயிருக்கு, 5 அப்படிங்கிறது 3 டைம் ஆயிருக்கு, 6 7ம் 2 டைம்ஸ் ஆயிருக்கு. சோ the repeated numbers maximum எந்த நம்பர் மேக்ஸிமம் ரிப்பீட்டடா இருக்கு, எந்த ஐட்டம் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட்டடா இருக்கு அப்படின்னா 5 அப்படிங்கிறது 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப இந்த கொடுத்தக்கூடிய டேட்டா செட்ல 5 தான் நம்ம என்ன சொல்லணும் மோட் இஸ் 5 அப்படின்னு சொல்லுவோம். மோட் இஸ் 5. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7ம் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 6ம் ரிப்பீட்டடா இருக்கு.
பட் நம்ம எந்த டேர்ம் அதிகபட்சமா ரிப்பீட்டடா இருக்கு அப்படிங்கறத பார்க்கறோம். 5 தான் 3 டைமா ரிப்பீட்டடா இருக்கு. அப்போ மோட் இஸ் 3 அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? இது மோட் அப்படிங்கிறது ஒரு காமனா இந்த மோட் இந்த ரிப்பீட்டேஷனை பேஸ் பண்ண சொல்லுது. காமனா ஒரு நார்மலா ஒரு டேட்டா செட்டுக்கு ஈஸியஸ்ட் வேல்யூவாகவும் ஒரு காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூவாகவும் நம்ம மோடை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எங்கெல்லாம் அப்ளை பண்றோம், இதோட ப்ராப்பர்ட்டிஸா நம்ம இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஜென்ரா அனலைஸ் பண்ண போறோம், ஒரு கேட்டகரியில் டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கோ, ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் ஜென்ரலாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் பேசிஸ்ல ஒரு சொல்றணும் அப்படின்னா மோடுங்கிறது அதிகமாக ஃப்ரீக்வெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான். ஓகேங்களா? எந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது ஈஸியஸ்ட் ஆவரேஜாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பேசிஸ்ல நம்ம இந்த மோட் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? கேட்டகரைஸ்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டேர்ம் கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா செட் ஆகட்டும், ஒரு ஜென்ரா மீன் பண்ணக்கூடிய டேட்டா செட் ஆகட்டும், ஏதாவது ஒரு நோன்டு மெத்தட் ஆக்சுவலி ஒரு டிஃபைன்ட் டேர்ம்ஸ்க்கு சொல்ற ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டேர்ம்க்கு தான் நம்ம மோட் யூஸ் பண்ணி அதை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம மோட் அப்படின்னு சொல்றோம். ஸோ மோட் வேற என்ன, மோடை பத்தி வேற என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்க நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டடா இருக்கு, மேபி ரிப்பீட்டடா இல்லாத இருக்கக்கூடிய ஒரு டேட்டா செட்ஸ்க்கு மோட் அப்படிங்கிறது உங்களால் சொல்ல முடியுமானா கண்டிப்பா அதுக்கு மோடே கிடையாது. ஓகேங்களா? சோ அந்த டேர்ம்க்கு என்னது மோடே கிடையாது. இஸ் நோ மோட் இன் த டேட்டா செட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா செட்ஸ்ல நம்பர் வந்து ரிப்பீட்டடே ஆகவே இல்லை, ஒரு நம்பர் எந்த நம்பரும் ரிப்பீட்டட் ஆகல அப்படின்னா தட் இஸ் த டேட்டா செட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா செட் வந்து எனக்கு நோ மோட். ஓகேங்களா? மோடே கிடையாது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். மேபி ஒரு டேட்டா செட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 5 விட்டுருங்க, இப்ப இடத்துல 6 7 இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 5ங்கிறது இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் 5ங்கிறத விட்டுருங்க, இந்த இடத்துல 1 கூட எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப எடுத்துக்க பாருங்க 5 வந்து எத்தனை டைம் இருக்கு, 2 டைம்ஸ் இருக்கு, 6 2 டைம் இருக்கு, 7 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ எத்தனை போர்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதிகபட்சமா எந்த நம்பர் ரிப்பீட்டடா இருக்குன்னா 2 டைம் ரிப்பீட்டடா இருக்கு, அது 3 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ இதுக்கு மோட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா 6 ஒன் கைண்ட் ஆஃப் மோடு, 7 மோடு, 5 மோடு. அப்போ இதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு டேர்ம்க்கு ஒரு மோடு தான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் ஆவரேஜ் அப்படின்னா ஒரு கொடுத்த டேட்டா செட்டுக்கு ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் ஆவரேஜ் தான் இருக்கணும், அதே மாதிரி தான் ஒரே ஒரு மோட் தான் இருக்கணும் அப்படிங்கிற பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல ஒரு மோட் தான் இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா 6 2 டைம் ரிப்பீட்டா இருக்கு, 7 ரிப்பீட்டா இருக்கு, 5 2 டைம்ஸ், எல்லாமே 2 டைம்ஸ் ரிப்பீட்டா இருக்கிறதுனால சோ இந்த டைப்க்கு மல்டி மோட். ஓகேங்களா? மல்டி மாடல் அப்படி சொல்லுவோம், யூனி மாடல் அல்லது மல்டி மாடல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த டேட்டா செட்டுக்கு மோட் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னா 5 சொல்லலாம், 6 சொல்லலாம், 7 சொல்லலாம், ஆல்ரெடி 2 கூட சொல்லலாம், 2 கூட 2 டைம்ஸ் ரிப்பீட்டா இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே 2 டைம்ஸ் ரிப்பீட்டா இருக்கு. சோ இதுதான் மல்டி மாடல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுக்கு மோடுக்கு வந்து ஒன் மோர் மோட் இருக்கு இல்லையா? சோ ஒரே ஒரு மோட் தான் இருக்கணும் அப்படின்னா அது நம்ம ஆல்ரெடி யூனி மாடல் டைப் சொல்லுவோம். பட் இது ஒன் மோர் மோட் எக்ஸஸ் ஆயினா இருக்கு, ஒரு 2 to 3 டைம் மோட் வந்து நம்பர்ஸ் வந்து நிறைய டைம் ஒரு 2 நம்பர்ஸ் வந்து 2 டைம் ரிப்பீட்டடா இருக்கு, ஒரு 3 to 4 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா சோ மேக்ஸிமம் ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறது 2 டைம் தான் ரிப்பீட்டா இருக்கு. அது எத்தனை நம்பர்ஸ் ரிப்பீட்டா இருக்கு, 4 நம்பர் ரிப்பீட்டடா இருக்கிறதுனால சோ இதுக்கு என்னது இஸ் யூனி மாடல் கிடையாது. இது பை நம்ம என்ன சொல்லுவோம்னா 2 மோட் கிடைச்சதுன்னா அது பை மாடல் சொல்லுவோம். இதுவே நிறைய கிடைச்சதுன்னா இந்த நிறைய கிடைக்கிற டேர்முக்கு மோடுங்கிறது 3 4 டைம்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு தான் மல்டி மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து யூனிக்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். இது மல்டி மாடல் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் எப்படி நம்ம கேட்டகரைஸ் வைஸ் நம்ம டேட்டாஸை பேஸ் பண்ணி இது எப்படி மோடை கால்குலேட் பண்ணி, இதுதான் பேசிக் மோடு சொன்னோம். மோடை எப்படி ஃபார்முலா மெத்தட்ல நம்ம கொண்டு போக போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மோட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போறது என்னன்னா அன்குரூப்டு டேட்டாக்கு தான் பார்க்க போறோம். இஸ் அன்குரூப்டு டேட்டா, இஸ் அன்குரூப்டு டேட்டா. ஸோ அன்குரூப்டு டேட்டாக்கு ஆக்சுவலி மோட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அன்குரூப்டு டேட்டாக்கு மோட் அப்படின்னா ஸோ அந்த டேர்ம்ல மோஸ்ட் ரிப்பீட்டடா இருக்கு அப்படின்னா இட்ஸ் மோஸ்ட் ரிப்பீட்டட், மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டட், மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டட், மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி அப்படிங்கிறது இல்லைன்னா ரிப்பீட்டட், மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டட் மோஸ்ட் ரிப்பீட்டட் டேர்மா தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அன்குரூப்டு டேட்டாக்கு சொல்லக்கூடிய மோட் டைப் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அன்குரூப் டேட்டாக்கு எந்த நம்பர் அதிகபட்சமா ரிப்பீட்டடா இருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்லணும் அன்குரூப் டேட்டாக்கான மோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைப். நெக்ஸ்ட் குரூப்டு டேட்டாவா இருந்ததுன்னா மேபி குரூப்டு டேட்டாவா இருந்ததுன்னா இஸ் குரூப்டு டேட்டா. ஸோ குரூப்டு டேட்டாவா இருந்ததுன்னா நம்ம 2 கேட்டகரி சொல்லியிருந்தோம். இந்த குரூப் டேட்டால 2 கேட்டகரிஸ் என்ன சொல்லியிருந்தோம்? ஸோ டிஸ்கிரீட் and continuous.
discrete type இருக்கு and continuous type இருக்கு. group dataவை discrete type of இருக்கு, continuous type இருக்கு. discrete இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படினா பார்க்கலாம். discrete இருந்ததுன்னா discrete இருந்ததுன்னா அதுக்கான மோட் எப்படி இருக்கும் அப்படினா for example so the discrete இருந்தா அதுக்கு மோட் எப்படி சொல்ல போறோம்னா for example ஒரு xங்கற ஒரு certain value இருக்கும், data's value இருக்கும், அதுக்கான corresponding frequencies இருக்கும். so இந்த டேப்ல discrete மோட் discrete data's இருக்கும்போது maximum frequency ஓட corresponding values, maximum frequency of corresponding variable value is called the mode சொல்லுவோம். maximum frequency இது நாம என்ன சொல்ல போறது maximum is a maximum frequency value of maximum frequency ஓட corresponding variable value அப்படிங்கிறது variable value. so maximum frequencies ஓட for example maximum frequency ஓட corresponding variable values. for example இது எப்படி சொல்லலாம்னா example 1 2 3 5 இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. 1 2 3 4 4 5 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இதோட frequencies இது x term. frequencies அப்படிங்கிறது கொடுத்திருக்கலாம். frequencyங்கிறது 6 7 10 6 5 ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாவது டேட்டா இருக்கு. இதுல maximum frequentiesல எது மேக்ஸிமமா இருக்கு பாருங்க. 3 பாருங்க 10 தான் நமக்கு maximum frequencies. இந்த maximum frequencyயோட corresponding x பாருங்க maximum frequencyயோட corresponding variable value, variable அப்படினா x, இதோட corresponding value என்ன இருக்கு பாருங்க 3 தான் அதுக்கான மோட். அப்ப இந்த டேர்ம்க்கான மோட் அப்படினா என்ன சொல்லுவோம்? is a mode is 3 அப்படிங்கிறது அந்த corresponding x value தான் நம்ம மோடா நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது discrete இருந்ததுனா மேபி இது கண்டினியூஸா இருந்ததுனா is a continuous dataவா இருந்ததுனா so continuous dataவா இருந்ததுனா இதுக்கான mode formula என்ன அப்படினா that is mode நாம எப்படி சொல்லலாம்னா m naught அப்படிங்கற மாதிரி சொல்லலாம். mo m naught அப்படிங்கற சொல்றியா? இதுக்கான ஃபார்முலா l plus மோட்கான ஃபார்முலா l plus f1 minus f0 divided by 2f1 minus f0 minus f2 into h. ஓகேங்களா? மேபி கொடுத்திருக்க டேட்டா வந்து continuous type of data வருதா அதுக்கான மோட் ஃபார்முலா that is m0 is equal to l plus f1 minus f0 the whole divided by 2f1 minus f0 minus f2 into h அப்படிங்கறதா. ஓகேங்களா? சோ இதுல l என்ன h என்னங்கறது நான் சொல்றேன். it's a where condition so l அப்படிங்கிறது is a lower limit. ஓகேங்களா? is lower limit is a lower limit of a model class. so the model class ல கூடிய lower limit ஓட வேல்யூ தான் நம்ம என்ன சொல்றோம் l ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி f1 அப்படிங்கிறது பாத்துக்கலாம். f1 அப்படிங்கிறது so model frequency of model class. ஓகேங்களா? frequency of the model class frequency of the model class அப்படினு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் f0 அப்படினா என்ன அப்படினா frequency of model class in the preceding value. ஓகேங்களா? preceding ஆ succeeding ஆ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? so frequency of the frequency of the frequency of the model class in preceding value ஓகேங்களா? இதுவே f2 அப்படினா that is frequency of the model class in the succeeding value ஓகேங்களா? இப்ப preceding succeeding அப்படினா நான் ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு டேபிளை நம்ம ஃபார்ம் பண்றோம். சோ xங்கிறது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி இருக்கு. இப்போ cumulative frequencies கால்குலேட் பண்ணுவோம். இதுதான் frequencies எடுத்துக்கோங்க. இது frequencies இங்க லிமிட் நம்ம கொடுத்துறோம். இப்போ 0 to 10
10 to 20 இந்த மாதிரி இருக்கு. இப்போ cumulative frequencies இங்க எழுதிடணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாடல் கிளாஸ்னா இப்போ இதுக்கு இதுதான் மாடல் கிளாஸ். அதாவது n by 2 கால்குலேட் பண்ணிட்டு அதுல நம்ம இதுதான் மாடல் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மாடல் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய frequency பாருங்க இது மாடல் கிளாஸ்ல இருக்கக்கூடிய frequencies வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா f1 எடுத்துக்கோ. மாடல் கிளாஸ்ல இருக்கக்கூடிய frequencies வந்து நம்ம f1 அப்படின்னு சொல்லிக்கலாம். மாடல் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்க frequencies வந்து preceding frequencies வந்து f0 னும் succeeding next frequencies அடுத்துக்கு பாருங்க மாடல் கிளாஸ்க்கு அடுத்த frequencies வேல்யூ வந்து succeeding frequencies வந்து f2 னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? சோ புரியுதா இல்லையா? f1 அப்படிங்கிறது இஸ் a மாடல் கிளாஸ். ஓகேங்க மாடல் கிளாஸ். ஓகேங்களா? f0 அப்படிங்கிறது preceding of the frequency value of the model class and f2 அப்படிங்கிறது succeeding of the frequencies of the model class அப்படின்னு சொல்றோம். h அப்படிங்கிறது class interval. அதாவது கொடுக்கக்கூடிய continuous distribution of datas ஓட class interval தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதுதான் நம்ம class interval தான் நம்ம h அப்படின்னு சொல்றோம். class interval தான் நம்ம h அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? சோ இதுதான் term கொடுத்திருக்கிறது. மோட் அப்படினா எப்படி சொல்றோம்? ungrouped data எப்படி கால்குலேட் பண்றோம்? grouped data சொன்னோம். சோ discrete type அப்படி இருந்தாங்க கண்டினியூஸா இருந்ததுனா எப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மோட் அப்படிங்கிறது என்ன அப்படினா சோ ப்ராப்பர்ட்டீஸ்ல இதுல மோஸ்டா நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இம்பார்ட்டன்ட்டா சொல்ல போறோம். ஆல்ரெடி இதுல 2-3 ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு பட் இருந்தாலும் இதுல கீ பாயிண்டா சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இது மட்டும் தான் சொல்ல போறோம். இஸ் a mode is not unique in the always. ஓகேங்களா? மோட்ங்கிறது எப்பவுமே என்ன இருக்காது யூனிக்கா இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா மோடுக்கு வந்து என்ன இருக்கணும் ஒரு டேட்டா செட்ல மோட் அப்படிங்கிறது ஒரு டைம் மட்டும் தான் ஒரு வேல்யூ தான் மோட் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடா போயிட்டு இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி இருக்குது மல்டி மோடர் இருந்ததுன்னா அது நாட் ஏ யூனிக் வேல்யூ அப்படிங்கறத சொல்றோம். சோ மோட் இஸ் first property mode is not unique always பாருங்க always not unique இதுதான் நம்ம சொல்றோம் always is not always unique அப்படிங்கிறது சொல்றோம் always not unique. ஓகேங்களா? எப்பவுமே மோட்ங்கிறது யூனிக்காவே இருக்கணும்னு சொல்ல முடியாது. சில டைம்ல பை மாடல் டைப்பும் மல்டி மாடல் டைப்பும் கிடைக்கலாம். யூனிக் மோட் யூனி மாடல் மட்டுமே கிடைக்கும்னு சொல்லிட முடியாது. பை மாடலும் மல்டி மாடல் டைப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிறதா இஸ் நாட் யூனிக் அப்படிங்கிறது. எப்பவுமே அது யூனிக்கா இருக்கணும்னு சொல்லிட முடியாது அப்படிங்கிறதா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா வெரி ஈஸியஸ்ட் டெக்னிக். ஓகேங்களா? மோட் இஸ் என்ன சொல்றோம் ஈஸியஸ்ட் டெக்னிக் ஈஸியஸ்ட் டு கம்ப்யூட். ஓகேங்களா? ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ண மோட் அப்படிங்கிறது ஈஸியா கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு டேர்மும் கூட. ஓகேங்களா? சோ இதுக்கு வேற என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டியா நம்ம என்ன சொல்ல போறோம்னா இதெல்லாம் கேட்டகரைல் டிபிக்கல் டேர்ம்ஸ் சொல்லலையா வழக்கமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட் டைப் இது. இட்ஸ் a typical case to desired. ஓகேங்களா? difficult case to desire. difficult case to is desire. ஓகேங்களா? வழக்கமா இதை யூஸ் பண்ணக்கூடிய மோட் டைப்பும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஆவரேஜஸ்லயே வழக்கமா ரொம்ப 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 பரிச்சயமானதும் ரொம்ப வழக்கமான கூடிய ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிறது மோடை நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஓகேங்களா? மோட் அப்படிங்கன்னா 1 செகண்ட் ரீகால் பண்ணிடலாம். மோட் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டா செட்ல அதிகபட்சமான ஒரு நம்பர் எத்தனை டைம் ரிப்பீட்டடா இருக்கோ அந்த டேர்மா தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மோட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். மோஸ்ட் ஃப்ரீக்வென்டட் டேர்ம் அப்படிங்கிறது இந்த ஐட்டம் டேட்டா செட்டோட ஐட்டம் மோஸ்ட் ரிப்பீட்டட் டேர்ம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஸோ ஜெனரலி மோட் அப்படிங்கறது அப்படிதான் டிஃபைன் பண்றோம். மோடுங்கிறது எப்பவுமே யூனிக்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மோட் அப்படிங்கிறது ரிப்பீட்டடா இருக்கலாம். எல்லா டைப்பும் மோட் அப்படிங்கிறது யூனி மாடல் டைப்பே கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. பை மாடல் கிடைக்கலாம், மல்டி மாடல் கிடைக்கலாம். நிறைய கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி இல்லை ஒரு டேட்டா செட்ல நம்பர் ரிப்பீட்டடே ஆகாம இருந்தனால அந்த டேர்முக்கு மோடே இல்லாம கூட போகலாம். ஓகேங்களா? மோட் இஸ் நோ மோட் இன் தி டேட்டா செட்னு சொல்றதுக்கான பாசிபிள் இருக்கு. ஒரு எவ்ரி டேட்டா செட்டுக்கும் மோட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மோட் இல்லாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். சோ அதுல மோடை எப்படி நம்ம கேட்டகரைஸ் வைஸ் ப்ராப்ளத்துக்கு மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னா சோ மேபி அன்குரூப்டு டேட்டாவா இருந்ததுன்னா அதோட மேக்ஸிமம் ரிப்பீட்டேஷன் இருந்ததுன்னா மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஓகேங்களா மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி டேர்ம் தான் நம்ம என்ன சொல்றோம் அதுதான் அன்குரூப் டேட்டாக்கான மோட் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். மேபி குரூப்டு டேட்டாவா இருந்ததுன்னா டிஸ்கிரிட் இருக்கு, கண்டினியூஸ் இருக்கு. மேபி அது டிஸ்கிரிட் டைப்பா இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி
கொடுத்துக்கக்கூடிய frequencies டேட்டால மேக்ஸிமம் frequencyயோட கரஸ்பாண்டிங் வேரியபிள் வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மோடு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்டினியூஸ் டைப்பா இருந்தா அதுக்கான செப்பரேட் ஃபார்முலா இருக்கு. மோட் இஸ் m0 is equal to L plus f1 minus f0 divided by 2 f1 minus f0 minus f2 into h. இதுல f1 அப்படிங்கிறது மாடல் கிளாஸோட frequency வேல்யூவை நம்ம f1 சொல்லலாம். f0 அப்படிங்கிறது மாடல் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாடல் கிளாஸோட frequenciesக்கு முன்னாடி இருக்கக்கூடிய frequencies வேல்யூ preceding the frequency of the model class சொல்லலாம். and f2 அப்படிங்கிறது மாடல் கிளாஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய frequency வேல்யூவை தான் நம்ம f2 அப்படின்னு சொல்றோம். h அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய கிளாஸ் இன்டர்வலோட வேல்யூ தான் நம்ம h அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ ஹைட் ஆஃப் தி இன்டர்வல் ஆர் இன்டர்வல் அப்படிங்கறத நம்ம h நம்ம டிஃபைன் பண்றோம். சோ அத பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த மோடோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம என்ன சொல்றோம்னா மோடுங்கிறது எப்பவுமே யூனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் சொல்லிருக்கேன். இஸ் a mode is not unique in the always. ஓகேங்களா? மோடுங்கிறது எப்பவுமே யூனிக்கா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சில இடத்துல மோட் வந்து இடத்துல என்ன இருக்கணும் ரிப்பீட்டடா இருக்கிற போது இடத்துல ஒரு ரெண்டு டேர்ம் ரிப்பீட்டடா இருக்கும் போது பை மாடல் டைப்போ இல்ல மல்டி மாடல் டைப்போ கிடைக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கு. எப்பவுமே யூனி மாடலா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இருக்காது அப்படிங்கறத சொல்றோம். நெக்ஸ்ட் வெரி ஈஸியஸ்ட் கால்குலேஷன் ஆகவும் நம்ம அதை பார்க்கலாம். ஏன்னா இதுல நம்ம ஆவரேஜ் பேசிஸ் ஆவோ இல்ல டேர்மை ஸ்பிளிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த டேர்ம் அதிகமா ரிப்பீட்டடா இருக்கோ கால்குலேட் பண்ணக்கூடிய ஆவரேஜ்ல வெரி சிம்பிளா அதை கால்குலேட் பண்றதுக்கான ஒரு டெக்னிக்காவும் நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இதை கேட்டகரியல் டேட்டாக்கு நம்ம அதிகமா பார்க்கலாம். இது டிஃபிகல்ட் கேஸ் டு டிசைர் அப்படிங்கிறது வழக்கமா நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய டேர்முக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். மேபி ஜெண்டர் டிஃபைன் பண்றப்பையோ இல்ல ஏதாவது கேட்டகரியல் டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்றதுக்காகவோ அந்த மாதிரி டைப் ஆஃப் அனலைசேஷனுக்கான ஆவரேஜ்க்கு நம்ம மோடுங்கிறது ப்ரிஃபரபிள் ஒன் அப்படிங்கிறதையும் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? மோடுனா நம்ம என்னன்னு பார்த்தோம். ஸோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அரித்மெட்டிக் மீன் பார்த்துட்டோம், மீடியன் பார்த்துட்டோம், இப்போ நம்ம மோட் பார்த்துட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம ஜியோமெட்ரிக் மீன் அண்ட் ஹார்மோனிக் மீனும் நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.